நோபல் பரிசு வாங்கணும் அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய பெரும் கனவு. அது நிறைவேறலை. ஆனால் அவருக்கு கிடச்சிருக்கிறது WWFக்கான அமைதி பரிசு கூட கொடுக்க முடியாது. ஃபிஃபா கால்பந்தே விளையாட தெரியாதவருக்கு அமைதிக்கான ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வேர்ல்டு வைடாக இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படி அந்த விழாவில் என்ன நடந்தது, ட்ரம்ப் என்ன பேசியிருக்காரு, பிரான்ஸ் இப்போ அமெரிக்காவின் பக்கம் சாஞ்சிருக்கிறதுக்கு பதிலாக சீனாவின் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பியிருக்காங்க. பிரான்சினுடைய அதிபர் மெக்ரான் இப்போ சீனா போயிருக்காரு. அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கைகள் என்ன, இதனால் தைவானுக்கு பாதுகாப்பு, ஜப்பானுக்கு எதிர்ப்பு, அமெரிக்காவை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணுற மாதிரியான வேலையை பிரான்ஸ் செஞ்சுருக்காங்க. இதை பார்த்த அமெரிக்கா நாட்டோவையே உடைக்கக்கூடிய வேலையையும் செஞ்சுருக்காங்க. ஆப்பிரிக்காவோட நட்புறவு கொண்டு அவங்க எடுத்திருக்கக்கூடிய முயற்சிங்கிறது எந்த அளவிற்கு அமெரிக்காவுக்கு கைகூட போகுது, அது ரஷ்யாவுக்கு ஆப்பா மாறுமா, இப்படி வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயங்களை தான் இந்த வீடியோ பேச போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. இந்த காட்சிகளை பாருங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு விருது கொடுக்கக்கூடிய காட்சி. இந்த கால்பந்தாட்டக்காரருக்கான ஒரு பிரம்மாண்ட ஒரு விருது ஒன்று இப்போ கிடைக்க போகுது. யாருக்கு அப்படின்னா, கால்பந்தே விளையாட தெரியாதவருக்கு அமைதிக்கான பரிசு கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் நடக்குது அப்படிங்கிறதுக்காகவே இந்த விருதை தூக்கி ட்ரம்ப்புக்கு கொடுக்குறாங்க. மெக்சிகோ, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த விழா 2026 தான் நடக்க போகுது. அதில் மெஸ்ஸி, ரொனால்டோ உள்ளிட்டவங்கெல்லாம் கலந்துக்க போகிறாங்க. ட்ரம்ப்புக்கு அந்த அமைதிக்கான பரிசு கிடைச்ச உடனே ரொம்ப ஹாப்பியாக பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. எது எப்படியாக இருந்தாலும் அவருக்கான மகிழ்ச்சி அவருக்கு கிடச்சிருக்கு. 2025 இந்த ஃபிஃபா அமைதிக்கான பரிசு அவருக்கு கிடைச்சதில் நம்மளும் மகிழ்ச்சி அடையலாம். நோபல் பரிசு கிடைக்கல, ஏதாவது கொடுத்தாங்களேன்னு அவர் இப்போ நன்றி தெரிவிச்சிருக்காரு உலகத்திற்கு. ஓகே, 2026 அந்த ஸ்கெட்ச் வந்து ரெடியாக இருக்குது. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 டீமாக பிரிச்சிருக்காங்க. இதில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடிய இந்த கால்பந்தாட்ட போட்டி இருக்குல்ல, அந்த போட்டியில் மொத்தம் 48 அணிகள் பங்கு பெறுறாங்க. 12 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் மெஸ்ஸி, ரொனால்டோவினுடைய கடைசி ஆட்டமாக பார்க்கப்படுது. இதுக்கு பிறகு அவங்க உலகக்கோப்பையில் விளையாட போகிறது இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரான்சினுடைய அதிபர் மெக்ரான் 5000 கிலோமீட்டரை தாண்டி சீனா போயிருக்காரு. அவருக்கு சீனாவில் கிடச்சிருக்கக்கூடிய வரவேற்பு பாருங்கள். அவங்களுடைய ரசிகர்களும் ரசிகைகளும் கொண்டாட்டமாக அவரை வரவேற்ற காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எது எப்படியாக இருந்தாலும் மேக்ரான் அவர்கள் ஹாப்பி தான். பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் சீனா போயிருந்த அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை தாண்டி அவருக்கு ஒரு சில விளையாட்டுகள் ரொம்ப பிடிக்கும். அது சீனாவில் இருக்கக்கூடிய இந்த பெண் குழந்தைகளோடு அவர் விளையாடியிருக்கார். இந்த ஆட்டத்தினுடைய பேர் வந்து உங்களுக்கே தெரியும், டேபிள் டென்னிஸ். இந்த ஆட்டத்தில் மேக்ரான் அவர்கள் சூப்பராக விளையாண்டு கைதட்டல்கள்லாம் வாங்கியிருந்தார். ரொம்ப நம்ம ஊரில் இந்த அரசியல்வாதிகள்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரியான நிகழ்வு தான் அது. சிறுவர்களோடு சீனாவில் அவர் விளையாடிய காட்சிகள் தான் இது. பட் அவர் அங்கே LGBTQவை தேடி இருக்காரு, அவங்கெல்லாம் அங்கே கிடைக்கல. அவர் பெண்களோடும் ஆண்களோடும் மட்டுமே விளையாண்டு இருக்கிறதா தகவல் தெரிவிக்குது. ஏன்னா ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் போட்டி நடத்தினப்போ கூட அங்கே LGBTQவுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவர் கொடுத்துருந்தார். அது வேர்ல்டு வைடாக பேசுபொருளாக மாறின ஒரு விஷயம். அவருடைய மனைவியே வந்து பார்த்திங்கன்னா அவர் பெண் அல்ல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் இங்கே வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் அவர்களுடைய மனைவி அவங்களோட வாத்தியார் யார், பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேலுடைய மனைவி வந்து அவங்களோட வயசில் மூத்தவங்க, அவங்களோட டீச்சரை தான் வந்து இவர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதாவது டீச்சரை ஸ்டூடெண்ட் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே,
சீனாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் 12 ஒப்பந்தங்கள் இந்த பயணத்தில் கையெழுத்தாயிருக்கு. அமெரிக்க வர்த்தகத்தை விட்டுட்டு பிரான்ஸ் இப்போ விலகி போகுது அப்படிங்கிறத தான் இந்த காட்சிகள் நமக்கு காட்டுது. ஏகாதிபத்தியம் வேண்டாம் அப்படின்னு பிரான்ஸ் இப்போ ஒதுங்கி யார் பக்கம் சாயிறாங்கன்னா கம்யூனிசம் பக்கம் சாயிறாங்க. யார்? சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் சைடில் சாயிறாங்க. அதுதான் இந்த நடக்கக்கூடிய உண்மைகள் நமக்கு தெளிவுபடுத்துது. ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி ஜப்பானுக்கு எதிராக கொள்கை அளவில் பிரான்ஸ் இப்போ மாறி இருக்கு அப்படிங்கிற தகவல். சீனாவினுடைய தைவான் ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்களும் கொடுத்து உதவி செய்கிறதுக்கு இப்போ பிரான்ஸ் வந்து சீனாவுக்கு முன்வந்திருக்கு அப்படிங்கிற தகவல். ஸோ நீங்கள் ஜப்பானை வந்து அமெரிக்கா நெருக்கம் காட்டுறாங்க, அதனால் பிரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஜப்பானை கழட்டி விட்டுட்டு சீனா பக்கம் சாஞ்சிட்டாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை. இப்படிப்பட்ட நேரத்தில் பிரான்ஸினுடைய அதிபர் சீனா போயிருக்காரு. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு ஒரு பக்கம் கால்பந்தாட்ட போட்டிகள் தொடர்பான ஃபிஃபா விருதுகளை வாங்கிட்டு இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்க நாடுகளோடு சுரங்க ஒப்பந்தம்லாம் போட்டிருக்கார். எந்தெந்த நாட்டோடனா ருவாண்டோ அண்டு காங்கோ நாடுகளோடு ஒப்பந்தம் போடுறார். இது தொடர்பான வீடியோக்களை என்னால் ஒளிபரப்ப முடியல. பட் இந்த நபர் வந்து ட்ரம்ப்போட ஒப்பந்தம் போட்டதில் ரொம்ப பெரிய அளவில் ஹாப்பிலாம் கிடையாது. அந்த ஒப்பந்தத்தை திருப்பி காட்டுறதுலையே அவர் ரொம்ப பெரிய அளவில் சிரமப்பட்டார். அதற்கு பிறகு ட்ரம்ப் வந்து ஏன் என்னை பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி காமிச்சார். ஸோ இப்படி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளோடு அந்த நாட்டினுடைய தலைவர்களை மிரட்டி அவர் ஒப்பந்தம் போட வச்சிருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இனிமே ஆப்பிரிக்காவில் இருந்து அரிய வகை தனிமங்களை குத்தகைக்கு எடுக்கக்கூடிய தீர்மானத்திலையும் அவர் ஒப்பந்தம் போட்டிருக்கார். ரஷ்யாவுக்கு போட்டியாக தான் இந்த வேலையை அவர் செய்கிறார். வெனிசுலா மீது போர் தொடுக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்காத ஜனநாயக கட்சி மீது எங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 கட்சி, ஒன்று குடியரசுக் கட்சி, இன்னொன்று ஜனநாயக கட்சி. இதில் ட்ரம்ப் வந்து குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி ஜோ பைடன் உள்ளிட்டவங்கள்லாம் இருக்காங்க. அந்த கட்சி மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வெனிசுலா மீது போர் தொடுக்கிறதுக்கு இந்த கட்சி தான் எதிர்ப்பு தெரிவிச்சுது. அதனால் இப்போ வெனிசுலா மீது போர் தொடுக்க முடியல. அப்போது அந்த கட்சியை எப்படி பழி வாங்குறது அப்படின்னு யோசிச்சு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அந்த கட்சிக்கு வரக்கூடிய நிதியை கட் பண்ணுறாரு. ஆக்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் இந்த ஜனநாயக கட்சிக்கு நிதி திரட்டக்கூடிய தளம் ஒன்று இருக்குது, அதை முடக்கிறார். தேர்தல் மோசடி, சட்டவிரோத வெளிநாட்டு பங்களிப்பு அப்படின்னு யுஎஸ் காங்கிரஸுக்கு அதிர்ச்சியான ஒரு தகவலையும் கொடுக்குறாரு. இதன் காரணமாக அந்த கட்சியினுடைய நிதிங்கிறது கட் செய்யப்படுது வேர்ல்டு வைடாக. இப்படிப்பட்ட நிலையில் நியூயார்க் போய் படிக்கணும், அங்கே போய் நல்ல செல்வந்தர்களாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தாலும் சரி, வீட்டினுடைய ஓனராக இருந்தாலும் சரி, ஃபயர் அலார்ம் சிஸ்டம் அப்படிங்கிறது அமெரிக்காவிலேயே இல்லை அப்படிங்கிறதுனால ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. நியூயார்க்கினுடைய அல்பானியில் அப்படிங்கிற இடத்துல முதுகலை பட்டம் வாங்குறதுக்காக படிக்க போயிருக்காங்க. அந்த முயற்சியில் ஈடுபட்ட அவங்க இப்போது வீட்டில் தீப்பற்றி எரிந்ததால் சகாஜா ரெட்டி அப்படிங்கிற அந்த மாணவர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல். இவங்க தான் அந்த மாணவி. இந்திய அரசு உடலை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் இப்போ கோரிக்கை விடுத்திருக்காங்க. நாட்டோ கூட்டணியை கலைக்கிறதுக்கு அமெரிக்கா இப்போ மிகப்பெரிய சதி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பிரான்ஸ் வந்து வெளிப்படையான புகாரை தெரிவிச்சிருக்காங்க. பிரான்ஸ் 24 அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம், அரசு ஊடகம் இதை அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கு. 2027க்குள்ள இராணுவ உதவி விநியோகத்தை குறைப்பதற்கு அமெரிக்கா ஏற்பாடு செஞ்சதுனால தான் பிரான்ஸ் இப்போ சீனா பக்கம் சாயுது. இப்போ புரியுதா பிரான்ஸினுடைய அதிபர் மேக்ரானுடைய சீன பயணம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு. ஸோ உக்ரைன் ரஷ்யா வாரில் உக்ரைனை தனியாக கலட்டி விட்டுட்டு ஐரோப்பா இப்போ வந்து அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. பதிலுக்கு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவோட டைப் பண்ணிவிட்டு உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய கனிமங்களை திருடுறதுக்கான எல்லா வேலையும் சேர்த்து வச்சு செய்கிறாங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. இதில் ஐரோப்பாவுக்கு உக்ரைன்லேருந்து எதுவுமே கிடைக்காது, எங்களை வந்து இப்படி மோசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அமெரிக்கா மேலே கோவப்படுறாங்க. அதனால இப்போது பிரான்ஸு தன்னுடைய பாதையை அமெரிக்கா கிட்ட இருந்து சீனா பக்கம் மாற்றிடுச்சு. ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு, ஐரோப்பாவையே ஒட்டுமொத்தமாக கலட்டி விட போகிறார். தோத்த கூட்டணியோட எனக்கு என்ன வேலை அப்படின்னு நாட்டோ கூட்டணியவே கலக்கி போகிறார். 2027க்குள்ளே இராணுவ உதவி எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க. அட்லாண்டிக் கடல் தாண்டிய வணிகம் அப்படிங்கிறது இனிமேல் செல்லுபடியாகாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒட்டுமொத்த வேர்ல்டு பாலிடிக்ஸில் இன்றைக்கி உன்னைய பிடிக்கும் என்னைய பிடிக்காது அப்படிங்கிறது இல்லை. இங்கே அதன் மூலிமா நடக்கக்கூடிய வணிகம் தான் மேட்ரு. ஸோ ரஷ்யா இந்தியாவோடு கொண்டு இருக்கக்கூடிய டைப்னால தேசிய நாணயம் தொடர்பான விழிப்புணர்வும் பிரிக்ஸ் கூட்டமைப்பும் இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. G7 ஜிடிபிங்கிறது படுத்துருச்சு. இப்போ புரியுதா, இங்கே நடக்கக்கூடிய பாலிடிக்ஸில் டீடாலரைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நோக்கி உலகம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி நம்மளும் பயணப்படுத்த தொடங்கணும். அமெரிக்கா தான் பெரிய நாடு அப்படின்னு நம்பி ஏமாறாதீங்க. அதை தாண்டி வாழ்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவிலையும் இருக்குது, அதை தாண்டி இருக்கக்கூடிய நிறையா நாடுகள்லையும் இருக்குது. அதை தேடி போய் வாழலாம்.
என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, வீடும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.